ஜனனி, கேரட் எதுக்கு வெட்டுற? இட்லியும் சட்னியும் தானே. அக்கா, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யணும், அதுக்கு தான் கேரட் வெட்டிட்டு இருக்கேன். என்ன ஜனனி, சத்திக்கா ஸ்வீட்டு? சரி சரி. ஐயோ அக்கா, நம்ம அண்ணன் விஜய் சிஎம் ஆயிருக்காருல்ல, அதுக்காண்டி தான் இன்னைக்கு அல்வா பண்ண போறேன். ஜனனி, விஜய் என்ன சிஎம் ஆகிதான் ரொம்ப நாள் ஆயிட்டேன், இன்னைக்கு போய் அல்வா செய்யற? நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம ஸ்டோரி இன்னைக்கு தானே எடிட் பண்ணிருக்காங்க. ஆமா ஜனனி, அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஸ்டோரி இன்னைக்கு தானே எடிட் பண்ணிருக்காங்க. ஆமா ஜனனி, நம்ம ஸ்டோரியே இன்னைக்கு தான் எடிட் பண்ணி போடுறாங்க. அப்ப நாகமோகினி அது இன்னைக்கு வருமோ? அக்கா, நாகமோகினி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரலாம். ஆமா ஜனனி, நாகமோகினி நாளைக்கு போட்டுட்டு நாகினி சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே வைக்கணும்னு சொன்னாங்க. அதை வச்சுட்டு நாகினி சீசன் 3க்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆமா, நீங்க நாகினி நாகமோகினின்னு பேசிக்கிட்டு இருங்க. அங்க இப்ப எல்லாரும் கூப்பிடுவோம், நம்மள சீக்கிரம் வேலையை பார்த்துட்டு வாங்க போவோம். அக்கா கரெக்டா சொன்னீங்க. நம்ம கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டாலே அங்க எல்லாத்துக்கும் வயிறு எரியும். சீக்கிரம் ஒரு அல்வாவை கிண்டிட்டு போவோம். ஆமா, சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க போவோம். அடுப்புல இட்லி கிடக்கு, அடுத்து சட்னியை வைக்கணும். நீ வேற அல்வா செய்யணுங்க, செஞ்சு முடிச்சிட்டு வாங்க எல்லாரும். நம்ம வாழ்க்கையை பாத்தீங்களாக்கா, ஒரே அடுப்பாங்கறக்குள்ளேயே தான் கிடக்கும். வேற எதுவுமே நம்ம வெளியே போகாத மாதிரி இருக்கும். அம்மா நந்தினி, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை எதிர்நீச்சல போல போகுது, அதாவது கடல் அலைகளை போல போய்கிட்டு இருக்குக்கா. ஈஸ்வரி, இன்னும் என்னடி பண்றியா அடுப்பாங்கரைக்குள்ள? நான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டு பாருங்க, வாங்க எல்லாரும் போவோம். அதை வீணா சண்டை போட முடியாது. கொஞ்ச நேரம் இருங்கக்கா, அது என்னதான் பண்ணுதுன்னு பாப்போமே. ஜனனி வாமா போவோம், சண்டை வரும் அதுக்கப்புறம். ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி வாங்க எல்லாரும். நான் ஜனனி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, வா போவோம் சண்டை வர்றதுக்கு முன்னாடி. என்னம்மா இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு கிடக்கும், காதல விழலையா? மாமா, அடுப்பாளையில நிறைய வேலை கிடந்துச்சு, அதான். அப்படி என்னடி வேலை? நான் ஒரு கடைக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், என் மோ ஒரு கடைக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன வேலை? சுமாரு அவள் இதை வேலைங்கல்ல என்ன கிளிச்சாரு சொல்லுங்கடி. இப்போ எல்லாரும் அமைதியா இருக்கணும். நான் தான் மாமாட்ட சொல்லுவேன். மாமா, அசைவத்துல இருந்து ஆரம்பிச்சேன். ஆட்டு காலை வெட்டி சூப் வைக்கணும்னு ரெடி பண்ணேன், ஆனா கால் இல்ல. கோழி கழுத்து எடுத்து தொக்கு வைக்கணும்னு நினைச்சேன், தொக்குக்கு தக்காளி இல்ல. அதுக்கப்புறம் இட்லிக்கு இட்லியை வச்சு சட்னி வைக்கல. தோசைக்கு தோசை வச்சேன், சாம்பார் வைக்கல. அதுக்கப்புறம் நிறைய செஞ்சேன். லாஸ்ட் நண்டு வச்சேன், நண்டு காலை வச்சு சூப் வைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு மூர்த்தி நண்டை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டேன். என்னடி நக்கலா தெரிதா? அடிச்சு பல்ல பேத்துருவேன். என்னடி நந்தினி, வாய் ரொம்ப நீளுது. அடியே நந்தினி, நீ ஒன்னும் செஞ்சு கிளிக்க வேண்டாம். முதல்ல ஏதோ ஒரு கர்மாந்திரத்தை சொன்னீங்க, தோசையா இட்லியா, அதை மட்டும் போய் வச்சு கொண்டு வா. வேற ஒண்ணும் தேவையில்ல போ. அதுவே என்ன ஆக்கத்துல இருக்கோ தெரியல, இதுல வேற நண்டு சூப்பா, நண்டு சூப்பு. அக்கா ஜனனி, நான் ஏதாவது தப்பா பேசணும்னா? ஐயோ அக்கா, நீங்க எதுவுமே தப்பா பேசல, எல்லாம் கரெக்டா தான் பேசுனீங்க. ஈஸ்வரி அக்கா, நீங்க சொல்லுங்க. ஏம்மா, நீ பேசுனது எல்லாமே கரெக்ட் தான், ஒன்னும் தப்பு இல்ல. வா போலாம். ஆமாக்கா, இட்லியை வச்சு கொடுப்போம், இல்ல அதுக்கும் சண்டை போட்டு